தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும் மகாராஷ்டிரா ஆளுநருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்த ஜெகதீப் தங்கர் கடந்த மாதம் 21ஆம் தேதி தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து அடுத்த குடியரசு துணைத் தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்த சூழலில் டெல்லியில் நேற்று நடைபெற்ற பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, பாஜக மூத்த தலைவர்களான அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜே.பி. நட்டா, தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்திருப்பதாக அறிவித்தார். हमारे महाराष्ट्र के राज्यपाल श्री सी.पी. राधाकृष्णन जी, चंद्रपुरम पुन्नास्वामी राधाकृष्णन जी, उनको हम एनडीए का प्रत्याशी बनाएंगे और वो एनडीए के प्रत्याशी के रूप में रहेंगे. மேலும் எதிர்க்கட்சியினரிடம் பேசி குடியரசு துணைத் தலைவரை போட்டியின்றி தேர்வு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும் கூறினார். இதையடுத்து சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, நாடாளுமன்றம் மற்றும் அரசியலமைப்பு சார்ந்த விஷயங்களில் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆழ்ந்த ஞானம் இருப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவராக அவர் அனைவருக்கும் ஊக்கமளிப்பார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ள சி.பி. ராதாகிருஷ்ணன், தேசத்திற்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பை பிரதமர் தனக்கு வழங்கியிருப்பதாக கூறியுள்ளார். இதேபோல மத்திய அமைச்சர் அமித்ஷா, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சி.பி. ராதாகிருஷ்ணனின் தேர்வு தமிழராகவும் தனிப்பட்ட முறையிலும் தனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் இருக்கும் போலி கட்டமைப்பை உடைத்திருப்பதாக கூறினார். பாரத பிரதமரோ சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த தலைவர்களோ சரி, ஏதோ தமிழர்களுக்கு எதிரானவர்கள், தமிழுக்கு எதிரானவர்கள், தமிழர்களை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்ற ஒரு பிம்பத்தை இங்கே ஆளும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இண்டி கூட்டணியாக இருக்கட்டும் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த பிம்பம் முற்றிலுமாக உடைக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தனது மகன் தேர்வானது மகிழ்ச்சி அளிப்பதாக சி.பி. ராதாகிருஷ்ணனின் தாயார் ஜானகி அம்மாள் கூறியுள்ளார். மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். டாக்டர் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் வேற நினைச்சத வச்சோம், அப்படி ஆவார்னு நினைக்கல. ஆண்டனுடைய அருள் தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு இது ஒரு இது கொடுத்துருக்கு. இதனிடையே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவிடம் தொலைபேசி வழியாக பேசிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், சி.பி. ராதாகிருஷ்ணனை ஆதரிக்குமாறு கேட்டுக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் நிலையில் வேட்புமனு தாக்கல் வரும் வியாழக்கிழமை தொடங்குகிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை வளம் இருப்பதால் அடுத்த குடியரசு துணைத் தலைவராக சி.பி. ராதாகிருஷ்ணன் தேர்வாகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எனினும் எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு என்ன, அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.